بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் திருக்குரான் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தையும் அதில் அடங்கியுள்ள விளக்கத்தையும் நம்ம பார்த்து வருகிறோம். இதுவரை சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தில் 218 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 219வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். 219 என்ன சொல்லுன்னு கேட்டால், எஸ் அலூனக, உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எஸ் அலூனக, உன்னிடத்திலே கேட்கிறார்கள், அனில் ஹம்ரி, மதுபானம் பற்றியும், ஒல் மைசிரி, மைசிர்னா சூதாட்டம், சூது இருக்குல்ல, மதுவை பற்றியும் சூதை பற்றியும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்குறார்கள்னா, அன்றைக்கு இந்த மதுபானத்தை அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைய மக்கள்கிட்ட சூதாடுகிற வழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. இஸ்லாத்தில் இது கூடுமா, இந்த காரியங்களை நம்ம இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்யலாம், அதான் கேள்வி. அதை பற்றி கேட்குறாங்கன்னா, மதுபானத்தை பற்றி கேட்குறார்கள்னா எப்படி தயாரிக்கிறது என்பதையா கேட்பாங்க? எதை பற்றி கேட்பாங்க? இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குதா இல்லையா, அதைத்தான் கேட்பாங்க. அப்போ எஸ் அல் உனக்க, உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், அனில் ஹம்ரி, மதுபானத்தை பற்றியும், ஒல் மைசிரி, சூதாட்டம் பற்றியும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா, அந்த இரண்டிலையும் உள்ளது. இந்த உள்ளதுங்கிறதெல்லாம் மறைச்சிருவாங்க. நம்ம அரபு மொழியில், நம்ம தமிழில் சொல்லுவோம், அரபியில் சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹிங்கிறோம்ல, எல்லா போலும் அல்லாவுக்கு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அல்லாவுக்கு உரியதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. அது நம்ம சிந்தித்து விளங்கிக்கிறணும், வேறு மொழியில் உள்ளவங்க. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா, அந்த இரண்டிலும், மதுவிலையும் சூதாட்டத்திலையும் இருக்கிறது, இஸ்முன் கபீருன், பெரிய அளவில் பெரிய பாவம், குற்றம் இருக்கிறது. அதில் பெரிய குற்றம் இருக்கிறது. இஸ்முன்னா குற்றம். ஓ மனாஃபியு லின்னாசி, மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது. மனாஃபியு என்பது மன்ஃபாத்துன் என்பதனுடைய பன்மை. நஃப என்றால் பயன் என்று அர்த்தம். இந்த நஃப என்கிறது மாதிரி ஒரு மீமை போட்டு மஸ்தர் அமைக்குவாங்க. மன்ஃபாத்துன், மதுலமத்துன், மஸ்லஹத்துன், இப்படியும் மஸ்தர் எடுப்பாங்க. அப்போ அதுக்கும் பயன் அர்த்தம். மன்ஃபாத்துன் என்கிற ஒரு சொல்லுக்கு அதுக்கு பன்மை மனாஃபியு. ஓ மனாஃபியு லின்னாசி, மக்களுக்கு பயன்களும் இருக்கின்றன. அதாவது கேட்குறாங்க, சூதாடலாமா, மது அருந்தலாமா என்று கேட்கிறார்கள். அதுக்கு என்ன ஆன்சர் எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அதில் பயன்களும் இருக்கிறது, பெரிய குற்றமும் இருக்கிறது. 2 விஷயங்கள் அடங்கியிருக்குது, நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்கிறது. ஓ இசுமுகுமா, அந்த இரண்டின் குற்றங்கள், அதனுடைய இரண்டுடைய பாவம் இருக்குதுல்ல, அது அக்பரு, மிக பெரிதாக இருக்கிறது. மின் நஃபைஹிமா, அந்த இரண்டின் பயன்களை விட, அந்த இரண்டில் உள்ள நன்மையை விட. அதில் குற்றம்னா இப்போ தீமைன்னு வச்சுக்கணுங்களேன். இசுமுகமா, அந்த 2ல் உள்ள தீமை அக்பரு, மிக பெரிதாக இருக்கிறது. மின் நஃபைஹிமா, அந்த 2உடைய பயன்களை விட பெரிதாக இருக்கிறது. அப்படிங்கிறது முதலாவது விஷயம். அதுக்கடுத்து வேறு கேள்வி இது. எஸ்ஆல் உனக்கா மாதா யுன்ஃபிகூன், எதை செலவழிப்பது என்று கேட்கிறார்கள்ங்கிறது சப்ஜெக்ட் வேறு மாதிரிக்கிறது. அப்போ அதனால் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே உள்ளதை முடிச்சுக்கிறணும். இது வரைக்கும் சொல்கிற விஷயம் என்ன, இந்த முழு வசனத்தை நம்ம பார்க்காம இது வரைக்கும் ஒரு சப்ஜெக்டு. எஸ்ஆல் உனக்குங்கிறது அடுத்த கேள்வி. அதில் விளக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இதை விளக்கிக்கிடுவோம். இதில் என்ன விஷயம் இருக்குன்ற இது வரைக்கும் இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், மதுபானத்தை இஸ்லாம் தடுக்குது.
எந்த மாதிரி தடுக்குதுன்னு கேட்டால் அதில் நல்லதும் கெட்டதும் இருக்குது, கெட்டது கூட அப்படின்னு தடுக்குது. அதான் அறிவுரையாக சொல்லுது. இதில் வந்து கண்டிஷன் போட்டு கட்டாயமாக இதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படி சொல்லாமல், அதில் வந்து தீங்கும் இருக்கிறது, நன்மைகளும் இருக்கிறது. தீங்கு வந்து நன்மையை விட அதிக அளவில் இருக்கிறது, பெரிய அளவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதில் பீடிகையாக பதில் சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேணான்னு தானே அர்த்தம். மதுபானம் வந்து வேணாம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்தது, இந்த மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தில் பல நிலைப்பாடுகள் இருந்தது. இது இந்த வசனத்துக்கு விளக்குறதுக்கு முன்னாடி பல விஷயங்களும் விளைவிக்கணும். ஒரு காலகட்டத்தில் மதுபானத்தை மக்கள் அருந்தி கொண்டிருந்தார்கள்ல, அதை வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலை போல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது வந்து இந்த வசனம் அருள்வதற்கு முன்னாடி உள்ள ஒரு நிலைமை. அது என்ன வசனம்னு கேட்டால் 16வது சூறாவில் 67வது வசனம். தேனிங்கிற சூறாவில் 67வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒமின் சமராத்தின் நகீலி. நகீல் என்றால் பேரிச்ச மரம். சமராத்துன்னா சமரத்துன் என்பதனுடைய பன்மை சமராத்து. சமரத்துன்னா அதில் உள்ள கனி, பேரிச்சம் பழம்னு அர்த்தம். சமராத்துனா பழங்கள். ஒமின் சமராத்தின் நகீலி, பேரிச்சம் பழங்களிலையும், ஒல் அனாபி திராட்சைகளிலையும். இனபு என்றால் திராட்சை. இனபு ஐனு நூனு பே இனபு. இனபு என்பதனுடைய பன்மை வந்து அனாபு. அப்போ ஒமின் சமராத்தின் நகீலி, பேரிச்சம் பழங்களிலும், ஒல் அனாபி திராட்சை பழங்களிலும், தத்தஹிதூன மின்ஹு அதிலிருந்து நீங்கள் தயாரிக்கிறீர்கள், சக்கரன் மதுபானத்தை. சக்கரன மதுபானம், போதைப்பொருள். மதுபானத்தை நீங்கள் தயாரிக்கிறீர்கள், ஒரு ரிசுகன் ஹசனன் அழகான ரிசுக்கும் உணவையும் தயாரிக்கிறீர்கள். அதிலிருந்து நல்ல சாப்பிடத்தக்க உணவுகளையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பல ரசம் குடிக்கிறது, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது, இப்படி பல விஷயங்களை தயாரிக்கிறீங்க. இன்னஃபீது அலிக்கல் ஆயத்தன் லி கௌமி யாக்கிலூன், விளங்குகின்ற சமுதாயத்திற்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் வந்து இதில் சொல்கிறான். அப்போ அன்றைய மக்கள் வந்து பேரிச்சம்பழங்கள்லையும் திராட்சை பழங்கள்லையும் இருந்து மதுபானம் தயாரிச்சிருக்கிறாங்க. உணவுப் பொருள்களும் இந்த ஸ்வீட்டுகள் மற்றதும் தயாரித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இதில் வந்து கண்டிக்கிற விதமாக இதெல்லாம் சொல்கிறானா, ஒரு ஒரு அனுமதிக்கிற மாதிரி சொல்கிறானான்டா, அனுமதிக்கிற மாதிரி தான் சொல்கிறான். இது வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ் வந்து உங்களுக்கு இதிலிருந்து மதுபானத்தை எல்லாம் தந்திருக்கிறான், அழகான ரிசுக்கை தந்திருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிலிருந்து நீங்கள் மதுபானத்தை தயாரிக்கிற அளவுக்கு அதில் ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இது வந்து தடுக்கப்படலை. மதுபானத்தை அந்த மக்கள் தயாரிக்கிறார்கள்னு அந்த சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த காலத்தில் இருக்குன்னா அப்படி சொல்கிறான்ல. அந்த காலத்து மக்கள் வந்து மதுபானத்தை அருந்துபவர்களாக மாத்திரமில்லை, உற்பத்தி செய்பவர்களாகவே இருந்துள்ளார்கள். உற்பத்தி செய்பவர்களாக இருப்பதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள், இப்படிலாம் செய்யலாமான்னு ஒரு வார்த்தை எல்லாம் சேர்க்கலை. நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள், ரிசுக்கையும் உணவையும் தயாரித்துக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிற என்ன ஸ்டைலில் சொல்லப்படுது, இது ஒரு அனுமதிக்கப்பட்டது என்கிற வகையில் சொல்லப்படுகிறது. மதுபானம்லாம் உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்குத, அதுலேருந்து உணவுலாம் உங்களுக்கு கிடைக்குத அப்படின்னா அது மது அருந்துறது நல்லது மாதிரி தானே இருக்குது. அப்போ இந்த 1667 இந்த வசனம் வந்து அருளப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து மதுபானம் வந்து தடுக்கப்படாமல் இருந்துச்சு. அந்த மக்கள்கிட்ட அருந்தி கொண்டிருந்தார்கள். அதை ஒரு குற்றச் செயலாக அல்லாஹ் என்ன செய்யலை, பார்க்கலை மாத்திரமில்லை, குடிச்சிட்டு போங்க நல்லது தாங்கிற மாதிரி ஒரு டைப்பில் அந்த வசனம் அமைந்திருக்கிறது. இது ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இன்னொரு வசனம் இருக்கிறது, 4:43. 4:43 என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், யாயுகல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தக்ரபு சலாத்த, நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், அன்தும் சுகாரா, நீங்கள் போதையில் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது. சுகாரன்னா போதையானவன் அர்த்தம். அன்தும் சுகாரா, சக்கரான்னா போதையில் மிதப்பவன், சக்கரானுக்கு பன்மை சுகாரா, போதையில் மிதப்பவர்கள். நீங்கள் போதையில் மிதப்பவர்களாக இருக்கும் நிலையில், இந்த வாவு வந்து ஹாலியான்னு சொல்லுவாங்க, இருக்கும் நிலையில். அன்தும் சுகாரா,
நீங்கள் போதை உள்ளவர்களாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். எப்போ நீங்கள் நெருங்கலாம்னு கேட்டால் ஹத்தா தாளமு மா தகூலூன, நீங்கள் கூறுவதை நீங்கள் அறியும் வரை, அதாவது போதை தெளிகிற வரைக்கும், நம்ம பேசுகிறது என்ன நமக்கு விளங்குற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுகைக்கு நெருங்கக்கூடாது. இப்படி ஒரு கட்டளை போடப்படுகிறது. அப்போ இப்படி கூடப்படுச்சுன்னு சொன்னால், அப்போ மதுபானத்தை குறிப்பிட்ட சில நேரங்களில் தவிர்க்கணும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் போதையில் இருக்கக்கூடாது, தொழுகைக்கு நெருங்கிறது நேரத்திலேயாவது போதை இல்லாமல் இருக்கணும். இதுதான் முதல் தடை. மதுபானத்திற்கு உரிய முதல் தடை என்னன்னு கேட்டால், நீங்கள் போதையாக இருக்கும்போது நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீங்க. அப்போ போதையாக இருக்கும்போது நெருங்காதீர்கள்னு சொன்னால், ஒருத்தன் மதுபானம் அருந்துறான்னு வைங்க, அருந்தின உடனேலாம் போதை வராது, அருந்தி கொஞ்சம் நேரத்தில் போதை வந்துடும். போதை வந்த உடனே அது தெளிவதற்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும்ல, அந்த போதையில் இருப்பான்ல, அதுக்கு தானே ஆசைப்பட்டு குடிக்கிறான். அப்போ அந்த தெளிவாகிற வரைக்கும் அந்த தடை இருக்கிறது. குடித்த உடனே தொழக்கூடாதுன்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. 8 மணிக்கு 6 மணிக்கு குடிச்சின்னு சொன்னால் 7 வரைக்கும் தொழ முடியாது. ஏன்னா 6லேருந்து அந்த 7 வரைக்கும் அந்த நம்ம சொல்கிறது என்ன நமக்கே விளங்காது. மதுபான அருந்துறவனுக்கு அவன் சொல்வது என்ன என்று அவனுக்கே புரியாத ஒரு நிலையில் தான், போதையில் தான், மஸ்தில் தான் இருப்பான். அப்படின்னா 5 வக்து தொழுகைக்கு 5 மணி நேரத்தை குடிக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஃபஜருக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு அந்த குடிக்காமல் இருப்பான். அப்போ ஃபஜர் இந்த நேரத்தில் குடித்தோம்னு சொன்னால் ஃபஜர் தொழ முடியாது. அப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு அவன் குடிப்பதை அவனுக்கு குறையும். லொஹருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடி வருவான்னு சொன்னால், அப்போ அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிக்கிடுவான். அப்படிங்கும்போது ஒரு 5-6 மணி நேரங்கள் அந்த மதுபானத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு ஆர்டர் போடுறான். யாய் சொல்லுது நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்ரபு சலாத்த, நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், அன்தும் சுகாரா, நீங்கள் போதை உள்ளவர்களாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், ஹத்தா தாளமு, ஹத்தா வந்துச்சுன்னா ஹத்தாவுக்கு பிறகு ஒரு அன் என்பது மறைஞ்சு நிற்கும். அதனால தான் தாளமூனன்ற அந்த நூன் வரல. ஹத்தா அன் தாளமு, நீங்கள் அறிவது வரை, மா தக்கூலூன, நீங்கள் சொல்வதை, மாங்கிறது அல்லதியுடைய அர்த்தம், அல்லதி தக்கூலூன, நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதனை நீங்கள் அறிகிற வரைக்கும் போதை உள்ள நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அப்போ மதுபானத்தை முதல்ல தடுக்காமல் அது ஒரு அனுமதிக்கப்பட்டது மாதிரி ஒரு சாயலில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டானா 1667. இந்த 443 என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் மதுபானம் இதெல்லாம் அருந்திக்கிறீங்கன்னு அர்த்தம், அருந்திக்கிட்டு போங்க, ஆனால் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வரக்கூடாது. அப்போ தொழுகைக்கு நம்ம கடமையாக இருக்குது, அதுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் இந்த மதுபான பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று அதுக்கு சில லிமிட்டு போடப்படுது. மதுபானத்துக்கு முற்றாக தடுக்கப்படாமல் இது ஒரு காலகட்டம். இந்த குர்ஆன் வசனத்தை இதை வச்சுக்கிட்டு நமக்கு தொழுகை நேரத்தில் தான் போதை தடை இருக்கிறது, மற்ற நேரத்தில் குடிக்கலாம்னு விளங்கிக்கிற இயலாது. ஏன்னாட்டா இது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. குர்ஆன் படிப்படியாக தானே இறங்குனுச்சு, ஒவ்வொரு காலத்தில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி இறங்குனது. இந்த வசனம் இறங்கக்கூடிய நேரத்தில் தொழுகை நேரத்தில் போதையாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சட்டம். அதுக்கடுத்து இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வசனம், இப்போ எந்த வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், எஸ் அலூனக அனில் ஹம்ரி ஒல் மைசிரி, இது 3வது கட்டம். 3வது கட்டத்தினுடைய வசனத்தை நம்ம பக்கராவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எஸ் அலூனக அனில் ஹம்ரி ஒல் மைசிரி, மதுபானத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அதில் பெரிய தீமையும் இருக்கிறது, ஓ மனாஃபியுல் இன்னாசி, மக்களுக்கு பயன்களும் இருக்கிறது, ஓ இசுமுகமா, அதனுடைய தீமை, அக்பர் மின் நஃபைஹிமா, அதனுடைய பயனை விட பெருசு. இதுதான் பதில், ஆன்சர் என்னது, அவ்வளோ நல்லதில்லைப்பான்னு அர்த்தம். இதனையும் தடுக்கப்படுது. எப்படி தடுக்கப்படுதுன்னு கேட்டால், அறிவுரை அடிப்படையில். அப்போ அதில் கொஞ்சம் நல்லது இருக்கத்தான் செய்யுது, கெட்டது கொஞ்சம் கூட இருக்குதுல்ல, அதனால் நீ தவிர்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி, மதுபானத்தை தவிர்க்கிறதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தோரணையில் தான் இப்போ நம்ம வாசித்து கொண்டிருக்கக்கூடிய 219வது வசனத்தில் இருந்து நமக்கு விளங்க முடிகிறது. அதுக்கடுத்தது அடுத்த வசனம், அடுத்து என்னன்னு கேட்டால் மொத்தமாக தடுக்கப்படுற ஒரு வசனம், அது 590 591 ஹராமாக்குற வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு, மதுபானமும், ஒல் மைசிரு, சூதாட்டமும், ஒல் அன்சாபு, சிலைகளும்,
ஒல் அஸ்லாமு குறி பார்ப்பதற்குரிய அம்புகளும், குறி பார்க்கறதுக்குன்ற ஒரு அம்புகள் வச்சுருப்பானுவோ, அந்த அம்புகளும்னா குறி பார்க்கறதுன்ற அர்த்தம். குறி ஜோசியம் பார்க்கறது. ஒல் அஸ்லாமு அந்த குறி பார்க்கும் அம்புகளும் ரிஜிசுன் அது அசுத்தமானது, மின் அமளி ஷைத்தானுடைய செயலில் உள்ளது. ஃபஜ்தனி பூஹு அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள். இங்கே கட்டளை, இங்கே ஆர்டர் வருது. ஃபஜ்தனி பூஹு அதை விட்டு என்ன செய்யுங்க, விலகி கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இது விலகிக்கிட்டால் தான் உங்களுக்கு வெற்றி அப்படின்ட்டு இந்த 590 வந்து முழுமையாக கட்டளையாக தடுக்கப்படுகிறது. அறிவுரையாக தடுக்கப்படாமல் ஒரு கட்டளை போட்டு தடுக்கப்படுகிறது. அதுக்கடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னமா யுரீது ஷைத்தான் விரும்புகிறான் யூக்கையா பைனக்குமுல் அதாவத்தை ஒல் பகுலா உங்களுக்கு மத்தியில் ஒரு வெறுப்பையும் ஒரு பகைமையும் உண்டாக்க நினைக்கிறான். ஃபில் ஹம்ரி ஒல் மைசிரி மதுவுலையும் சூதாட்டத்துலையும் ஒரே சண்டை சச்சரவு தானே. மதுவை குடிச்சிட்டீங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாக வேண்டிய, சூதாட்டத்துலையும் அடிச்சுக்கிடுவாங்க. இந்த மது சூதில் எல்லாம் என்ன செய்கிறான்டா உங்களுக்கு மத்தியில் வந்து சண்டை சச்சரவு பகைமை இவற்றை ஏற்படுத்துவதற்கும் எசுப்தக்கும் அன் திக்ரில்லாஹி அல்லாவின் நினைவை விட்டு உங்களை வந்து தடுப்பதற்கும் அனி சலாத்தி தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பதற்கும் ஷைத்தான் விரும்புகிறான். இன்னமா யுரீது விரும்புகிறான் ஷைத்தான் விரும்புகிறான். எதை விரும்புகிறான், உங்களுக்கு மத்தியில் சண்டை வரணும், உங்களை வந்து அல்லாவுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்தணும், தொழுகையை விட்டு அப்புறப்படுத்தணும் என்பதைத்தான். இந்த தான்ங்கிறது இந்த இடத்துல வைக்க, இன்னமாண்டா அந்த அர்த்தம் வரும்ல, இதைத்தான் அதைத்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இன்னமாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ இன்னமாவை இந்த இடத்துல அர்த்தம் செய்யும்போது எங்கே அர்த்தம் செய்யணும், அது எங்கே முடிக்கிறோமோ அங்கே வந்து அர்த்தம் செய்யணும். இன்னமாவை தனியாக வச்சுட்டு யுரீது ஷைத்தான் விரும்புகிறான் நாடுகிறான் யூக்கிய பைனக்குமுல் அதாவத்தை ஒல் பகலான வெறுப்பு, அதாவத்தனா பகை, வெறுப்பையும் பகையையும் உங்களுக்கு மத்தியில் யூக்கியன்னா ஏற்படுத்துவது உருவாக்க எண்ணுகிறான். எதில் எந்த விஷயத்தில் எண்ணுகிறான்னு கேட்டால் ஃபில் ஹம்ரி ஒல் மைசிரி ஹம்ருலையும் மைசிர்லையும் மதுவுலையும் சூதுலையும் இதை செய்ய ஷைத்தான் வந்து விரும்புகிறான். மேலும் விரும்புகிறான் யசுத்து என்று வரும். இந்த யூக்கிய அந்த வந்ததுனால அது நசப்பு செஞ்சுருக்குது, அதில் அத்துப்பு செஞ்சதுனால யூக்கியன்னா யசுத்த யசுத்தக்கும் உங்களை தடுக்கவும் அந்த திக்ரில்லாஹி அல்லாவின் நினைவை விட்டு தடுக்கவும் அனி சலாத்தி தொழுகையை விட்டு தடுக்கவும் அந்த இந்த இடத்துல என்னமா சேர்க்கணும், தடுக்கவும் தான் ஷைத்தான் விரும்புகிறான். அப்போ ஷைத்தான் எதை விரும்புகிறான்னு இதைத்தான் விரும்புகிறான், இதை விரும்புகிறான்னு சொல்லாமல் இதைத்தான் விரும்புகிறான்னு சொல்லுவதற்கு என்ன செய்வாங்கன்னா இன்னமாங்கிற ஒரு சொல்லை சேர்ப்பார்கள். இந்த இன்னமாவுடைய அர்த்தம் வந்து அதனுடைய முடிவில் தான் என்ன செய்யும், தமிழுக்கு வரும். அரபியில் முன்னாடி போட்டுருவாங்க, தமிழுக்கு வந்த இன்னமாவுடைய அர்த்தத்தை எங்கே செய்யணும், கடைசியாக செய்யணும். இது செஞ்சு போட்டு ஃபஹல் அன்தும் முன்தஹூன் நீங்கள் விலகிக் கொள்வோர் இல்லையா, ஹல் அன்தும் முன்தஹூன் விலகிக் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான், ஒரு கேள்விக்கு முதல்ல விலகிக் கொள்ளுங்கள்னு ஒரு கட்டளை இட்டுட்டு விளைவிக்கிற மாட்டீங்களான்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு தடையை கொஞ்சம் வலுப்படுத்தி சொல்கிறான், நல்லா உறுதிப்படுத்தி விலகிக் கொள்ளுங்கள், விளைவிக்கிற மாட்டீங்களா, ஏன் விலகாமல் இருக்கிறீங்க, இவ்வளோ அர்த்தம் வர்ற மாதிரி என்ன செய்கிறான்ல 591 வசனத்தின் மூலமாக இதை சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் 4 கட்டங்களாக அதனுடைய சட்டங்கள் வந்திருக்கிறது. முதல் கட்டம் வந்து தடை இல்லை, 2வது கட்டம் தொழுகை நேரத்தில் மாத்திரம் செய்யக்கூடாது, 3வது கட்டம் மதுபானம் அருந்தாமல் இருக்கிறது நல்லது, சும்மா அட்வைஸ் அறிவுரை, 4வது கட்டம் ஹராமாக்குறது தடை செய்கிறது. இப்படியாக வந்து மதுபானத்துடைய விஷயம் இதெல்லாம் இதனுடைய விளக்கங்கள். இந்த வசனம் பார்த்தோம்ல, இந்த 2 வரி பார்த்தோமே, இதனுடைய விளக்கத்தில் இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த மதுபானத்தை வந்து கடைசியாக எல்லாம் தடுக்கிறாங்கிறோம்ல, கடைசினா எப்போ தடுக்கிறான், கடைசி வருஷத்துலையா, மக்கா வெற்றியின் போதா, பல ஆண்டுகள் குடிச்சிட்டு இருந்தாங்களா, அந்த தடுக்கப்பட்ட காலம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த குர்துபி இப்னு தைமியா இன்னும் பல அறிஞர்கள் அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது இன்னமா நசல தஹ்ரீமுஹா ஃபி சனத்தி சலாத்தின் பாத வகாத்தி உஹது யுத்தத்திற்கு பிறகு, அதாவது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில்தான்
ஹராம் ஆக்கிற வசனம் இறங்கியது. இது ஹராம்ங்கிற வசனம் எப்போ இறங்குனுச்சின்னு சொன்னால் உஹது போருக்கு அப்புறம், அதாவது ஹிஜ்ரி 3ல். அப்போ மக்காவில் இருக்கும்போதும் மதுபானது தடை இல்லை. மதீனாவுக்கு வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கும் இது தடை இல்லை அப்படின்ட்டு குர்துபி வந்து சொல்கிறார். அதே மாதிரி இப்னு தைமியாவும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒக்கான தஹரீமுஹா பாத கசுவத்தி உஹதின் ஃபிஸ் சனத்தி சாலிசத்தி மினல் ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரத்தில் 3வது ஆண்டில் உஹது போருக்கு பிறகு தான் இது ஹராமாக்கப்பட்டுச்சு. அப்போ உஹது போருக்கு பிறகு 3வது ஆண்டு ஹராமாக்கப்பட்டுச்சுங்கிறது இந்த அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் இது அடித்து சொல்ல இயலாது. அதாவது உஹது போருக்கு பிந்தி ஹராமாக்கப்பட்டுச்சுங்கிறது ஓகே. உஹது போர் வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது 4லையும் ஆக்கப்பட்டிருக்கலாம், 5லையும் ஆக்கப்பட்டிருக்கலாம். துல்லியமான வருஷக்கணக்கு கிடையாது என்பதனால இந்த 2 அறிஞர்கள் சொல்வதற்கு மாற்றமாகவும் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது 4ல் 5ல் 6லன்னு பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக உஹது போர் வரைக்கும் தடுக்கப்படலை. அவ்வளோதான். அவங்க இந்த கருத்துக்கு எதை வச்சு வந்தாங்கன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, 4618வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஜாபிர் அறிவிக்கிறாங்க, சப்பஹ உனாசுன் கதா தௌஹதின், உஹது போர் நடக்கிற காலையில் மக்கள் எல்லாம் அல்ஹம்ர மதுபானத்தை அருந்தி இருந்தார்கள். காலையில் போர், நல்லா அதுக்கு தேவையான அளவுக்கு மதுபானத்தை அருந்திட்டாங்க. அருந்திவிட்டு இப்போ குத்திலோ மின் யோமிஹிம் ஜமியன் சுகதா, அனைவரும் மதுபானம் அருந்திய நிலையிலேயே ஷஹீதுகளாக கொல்லப்பட்டார்கள். உஹது போர் நடக்கும்போதே மது போதையில் தான் அந்த சண்டையே நடக்கிறது. அவனும் போட்டிருப்பான், இவங்களும் போட்டிருப்பாங்க. அவனை மதுவோட தான் வருவான். இவங்களும் என்ன செய்வாங்கன்னா மதுபானத்தை அருந்தி கொண்ட நிலையில் தான் அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, அந்த யுத்தமே நடக்கிறது. இப்போ குத்திலோ மின் யோமிஹிம் ஜமியன் சுகதா, அவங்க அவ்வளோ பேருமே மதுபானம் அருந்துனாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து கொல்லப்பட்டாங்க. இது மதுபானம் அருந்துறவங்க தான் அதிகமாக கொல்லப்பட்டிருக்காங்க என்பது இதிலேருந்து விளங்குகிறது. எல்லாரும் கொல்லப்பட்டார்னு அவர் சொல்லலை. இப்போ குத்திலோ மின் யௌமிஹிம் ஜமியன், இந்த மதுபானம் அருந்திய அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். சுகதா, ஷஹீதுகளாக கொல்லப்பட்டு விட்டார்கள். ஒதாலிக்க கபுல தஹரீமிஹா, இது வந்து மதுபானத்தை ஹராமாக்குவதற்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு இந்த ஹதீஸில் வருது. இதை வச்சு அப்போ உஹதுக்கு பிந்தி தான் ஹராமாக்கப்பட்டிருக்கு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. உஹதுக்கு பிந்தி என்பது எது, உடனேவா அல்ல 1-2 வருஷத்துக்கு பிறகு? உஹது வரைக்கும் ஹராமாகலைங்கிறது தான் இந்த புகாரி ஹதீஸ் ஆதாரமாக ஆகும். அது 4வது வருஷம் கூட என்ன செஞ்சுருக்கலாம், ஹராமாக்கியிருக்கலாம். 5வது வருஷம் கூட ஹராமாக்கியிருக்கலாம். ஆனால் இதில் இந்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, குர்துபி தைமியாவெலாம் வந்து உஹது வரைக்கும் ஹராமாவலையில், உஹதுக்கு பிந்தி ஹராமாக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு ஊகத்தின் அடிப்படையிலான ஒரு விஷயந்தான். பாதி அதில் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு ஊகம், பாதி வந்து ஒரு சந்தேகமான பாதி. என்னது, உஹதுக்கு முன்னாடி ஹராம் ஆவலை, அது கன்ஃபார்ம். உஹது வரைக்கும் மதுபானம் அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் அருந்தி கொண்டு இருந்தார்கள். அருந்த பழக்கம் இல்லாத கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்க அருந்தாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் உஹதுக்கு பிந்தி தான் ஹராம். இந்த பிந்திங்கிறது எப்போ என்பதற்கு துல்லியமான வரலாற்று குறிப்பு கிடையாது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு உஹது ஹராமாக்குவதற்கு முன்னாடி அவங்க குடித்தாங்கங்கிற இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் 3வது ஆண்டு தான் ஹராமாக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. அது 3லே 4லே ஆக்கப்பட்டிருக்கலாம். 3 தான் என்று சொல்ல முடியாது. 3, 4, 5 மக்கா வெற்றியின் போது ஹராமாக்கப்பட்டுச்சுங்கிற கருத்தை சொல்ல அறிஞர்களும் இருக்கிறார்கள். ஏன் சொல்கிறாங்கன்னா, துல்லியமான ஒரு வரலாற்று குறிப்பு அது கிடைக்கலங்கிறதுனால சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா 3ல் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இது ஒரு அந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இந்த மதுபானம் அருந்திட்டு இப்போ உஹது போரில் வந்து இப்போ ஷஹீதானாங்கல்ல, அவங்கெல்லாம் போதையில் இருந்தால் ஷஹீதாகிறாங்க. உஹது போரில் வந்து கொல்லப்படுறாங்க. எல்லோரும் மதுபானம் அருந்தி போதையில் தள்ளாடி கொண்ட நிலையில் தான் போருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து நம்ம இப்போ மதுபானம் அருந்தி போயிருக்கிறாங்களே, அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறது, ஒரு 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 சந்தேகம் இதில் வரும். அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டி 593 வசனத்தில், இந்த 593 வசனத்தில் வந்து அந்த இப்னு தைமியா குர்துபிலாம் சொல்கிறாங்கல்ல, 3வது ஆண்டு தான் அதை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தும் இதிலிருந்து கிடைக்கும். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, லைச அலல்லதீன ஆமனும்,
இது வந்து 5, அதாவது மதுபானத்தை எல்லாம் ஹராமாக்குறான்ல 5:90, 5:91, அதுக்கு ஒரு வசனம் விட்டு அடுத்தது, அதாவது 5:93. இதில் என்ன வருதுன்னா, லைஸ் அலல்லதீன் ஆமனு, நம்பிக்கை கொண்டு, அமிலு சாலிஹாத்தி, நல்லறங்கள் செய்கிறார்களே அவர்கள் மீது ஜுனாகுன், குற்றம் கிடையாது, ஃபீமா தாய்மு, அவங்க உட்கொண்டார்கள்ல அந்த விஷயத்தில் குற்றம் கிடையாது. இதா மத்தகௌ, அவர்கள் அல்லாவை அஞ்சி இருந்தார்களேயானால், ஆமனு, நம்பிக்கை கொண்டிருப்பார்களேயானால், அமிலு சாலிஹாத்தி, நல்லறங்கள் செய்திருப்பார்களேயானால், சும்மத்தகௌ ஆமனு, மேலும் அல்லாவுக்கு அஞ்சி நம்பிக்கை கொண்டிருப்பார்களேயானால் அது வந்து அவங்க மேலே குற்றம் இல்லைங்கிறான். அப்போ இது வந்து மதுபானம் அருந்திய நிலையில் அந்த கொல்லப்பட்டாங்கள்ல அந்த சஹாபாக்கள், அவங்க மீது குற்றம் இல்லைங்கிறான்ல. அதாவது மதுபானம் அருந்திய நிலையிலே மரணித்து விட்டார்களே, இப்போ மதுபானம் ஹராம் ஆகிடுச்சே, ஹராம் அல்ல ஆக்கிட்டானே, விளைவிக்கிற மாட்டீங்களான்னு கேட்குறானே, அதுக்கு முந்தி குடித்தவங்களுடைய நிலைமை என்ன என்று ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு ஒரு விடையாகத்தான் இந்த வசனத்தையும் சேர்த்து சொல்லப்படுகிறது. ஹராம் ஆக்கிட்டு இதுக்கு முந்தி சாப்பிட்டவங்க மேலே குற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அப்போ இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உஹது போரில் தானே அந்த மதுபானமாக இருந்து அவங்க வந்து ஷஹீதானாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு குற்றம் இல்லைங்கிறது தான் இது சொல்லுது. அப்படிங்கிறத விளங்கி கொண்டும் என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 3 என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த மதுபானம் அருந்தினவங்களுடைய நிலைமை என்ன, இஸ்லாத்தில் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மக்காவில் இருக்கும்போது சஹாபாக்கள் குடித்தார்கள்னு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் மறுக்கவெல்லாம் தேவையில்லை, தடுக்கப்படல, குடிச்சிருப்பாங்க. மதீனாவில் வந்து உஹது போருக்கு முன்னாடி வரைக்கும் சஹாபாக்கள் குடித்தார்கள், போதையில் இருந்தார்கள்னு ஹதீஸ்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எப்படி சஹாபி குடிப்பாரான்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அது வந்து அவங்களுடைய ஒரு பழக்கத்திலே உள்ளது. மதுபானம் என்பது அவங்களோட ஊறிப்போன ஒரு பழக்கம். அல்லாஹ் தடுக்கலைன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, அந்த பழக்கப்படி தான் நடந்திருப்பாங்க. இப்போ ஹம்சாவெலாம் ரசூலுல்லாஹி சித்தப்பான்லாம் சொல்கிறோமே, அவர்லாம் மொடா குடியர், பயங்கரமாக என்ன செய்வார், குடிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். அது மாதிரிலாம் இருந்திருக்கிறார்கள்னு வந்தால் நமக்கு அவங்க மேலே வெறுப்புலாம் வரக்கூடாது. அந்த மதுபானம் இருந்திருக்காங்களே, அல்லாஹ் தடுக்காட்டி உங்களுக்கு ஏன் வெறுப்பு வருது? எப்போ அல்லாஹ் ஹராம் ஆக்குனானோ அதுக்கு பிறகு செஞ்சால் தான் அது குற்றமாகும். அல்லாவே அதை ஹராம் ஆக்காமல் இருக்கிறாங்கும் போது அவங்க மதுபானத்தை அருந்தியதற்காக ஒரு கடுகளவு குற்றமும் அவங்க மீது என்ன செய்யாது, வராது. ஏன் வராதுன்னா, அல்லாஹ் வந்து அப்போ தடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அந்த தடுக்கப்பட்ட சம்பவங்கள் பல விதங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, கூடுதலுக்காக வேண்டி, இது புகாரில் 4620வது ஹதீஸில் வருகிறது. அனஸ் சொல்கிறாங்க, அன்னல் ஹம்ரல்லத்தி உஹுரிய கத்து, கொட்டப்பட்ட தெருவில் கொட்டப்பட்ட மதுபானம் என்பது அல் ஃபலீஹு, ஃபலீஹ்னா பேரிச்சங் பழத்திலிருந்து தயாரிக்கப்படுற மதுபானம், அதுதான் கொட்டப்பட்டது என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அந்த சம்பவத்தை சொன்னால் தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் விளங்கும். அவர் சொல்கிறார், அனஸ் சொல்கிறாரு, குன்து சாக்கியல் கௌமி, நான் வந்து மக்களுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுப்பவனாக இருந்தேன். ஃபி மன்சிலி அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய வீட்டில். அபு தல்ஹா யார்? அனசுடைய தாயாருடைய கணவர். அனசுடைய தாயார் உம்மு சுலைம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விதவையான பிறகு அவங்கள வந்து காஃபிராக இருந்த அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணவுன்னு அனசு அவங்க அந்த வீட்டில் வளர்றார். அப்போ அபு தல்ஹாங்கிறவர் அனசுடைய தாய்க்கு கணவர், தகப்பன் மாதிரி ஒரு இடத்துல உள்ளவர். அப்போ நல்ல வசதி படைத்த ஒரு சஹாபி. குன்து அனசு சொல்கிறாங்க, குன்து சாக்கியல் கௌமி, நான் அந்த மக்களுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கே ஊற்றி கொடுத்தேன்? ஃபி மன்சிலி அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய வீட்டில் வைத்து மதுபானத்தை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நசல தஹரீமுல் ஹம்ரி, மதுபான ஹராம்ங்கிற வசனம் அப்போ தான் இறங்கப்பட்டாங்க. இந்த பக்கம் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அங்கே ரசூலுல்லாவுக்கு மதுபான ஹராம்ங்கிற ஒரு வசனம் இறங்குகிறது. இறங்கின உடனே அமர முனாதியன், முனாதின்னா அந்த தெருவில் அறிவிப்பு செய்ய தண்டோரா போடுவாங்கள்ல, அவங்களுக்கு பேர் முனாதி. முனாதின்னா ஒரு அரசாங்கத்தினுடைய செய்தியை தண்டோரா அடித்து என்ன செய்வாங்க, இன்று முதல் வரி உயர்த்தப்படுகிறது, இன்று முதல் அது செய்யப்படுகிறதுன்னு அந்த பஞ்சாயத்து போட அந்த காலத்தில் என்ன செய்வாங்க,
ஒரு ஆளை அனுப்பி மக்களுக்கு மைக்கு ஸ்பீக்கர் குழாயெல்லாம் கிடையாதுல்ல, ஒரு ஆளை அனுப்பி தண்டோரா போடுறது தான் அந்த காலத்து வழக்கம். அப்போ அமர ரசுல்லா கட்டளையிட்டார்கள் முனாதியன், ஒரு அழைப்பாளர்னால் அந்த மெசேஜை சொல்லக்கூடியவர், அவருக்கு கட்டளையிட்டார்கள். ஃபனாதா, அவர் வந்து பிரகடனம் செய்யக்கூடியவருக்கு கட்டளையிட்டார்கள். அவர் ஒரு பிரகடனம் செஞ்சுக்கிட்டு வர்றார். என்னது? இன்று முதல் மதுபானம் ஹராம், இன்று முதல் மதுபானம், இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருப்பார். இந்த வார்த்தை விளங்கிடக்கூடாது. அந்த மதுபான ஹராம்ங்கிற மெசேஜை அவர் என்ன செய்கிறாரு? மக்களுக்கு அறிவிக்கிறார். அப்போ அபூ தல்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சத்தம் கேட்குது வெளியே. அப்போ அனஸ்கிட்ட சொல்கிறாங்க, உஹ்ருஜ், வெளியே போ, ஃபல்லூர் மாகாத சவுத்து, என்ன சத்தம்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனசு அனுப்புகிறாங்க. அவர் சொல்கிறார், ஃபஹரஜது, நான் வெளியே வந்தேன். ஃபக்குல்த்து, நான் வெளியே வந்து விஷயத்தை பார்த்துட்டு வந்து, ஹாதா முனாதி யுனாதி, ஒரு அழைப்பாளர் அழைத்து கொண்டு பிரகடனம் செய்பவர் பிரகடனம் செய்கிறார். அலா இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமத், மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அறிவித்து கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி அனஸ் என்ன செய்கிறார்னா, வெளியில் அந்த அறிவிக்கிறாரில் அவர் என்னத்தை அறிவிக்கிறார் என்பதை கேட்டுட்டு வந்து அபூ தல்ஹாட்ட சொல்கிறார். இப்போ கால் அலி, அப்போ அபூ தல்ஹா என்னிடத்தில் சொன்னார், இதுஹப், போ, ஃபாஹரிகா, இது எல்லாத்தையும் கொண்டு தெருவில் ஊத்திரு. ஒரு செகண்டுங்க, அல்லாஹ் ஹராமாக்கிட்ட தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்ங்கிற ஒரு செய்தி வருகிறது. உடனே அபூ தல்ஹா என்ன செய்கிறாரு, அம்மாடி அல்லாஹ் ஹராமாக்கிட்டது நமக்கு தேவையில்லை, கொண்டு போய் ஊற்றிட்டு வாங்குறாரு காலை. அப்போ அனசு சொல்கிறாரு, ஜரத்து ஃபி சிக்கக்கில் மதீனா, மதீனாவுடைய வீதி எங்கும் அது ஓடியது. நிறைய பீப்பாய் வச்சுருந்துருப்பார் போல இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு ரோட்டில் கொண்டு போய் கொட்டுறாரு. மதீனாவுடைய ரோட்டில் எல்லாம் மதுபானம் ஓட ஆரம்பித்து விட்டது. காலை அவர் சொல்கிறாரு, காணத்து ஹம்ருஹும் யௌமைதன் ஃபலிஹ், அன்றைய தினத்தில் அவங்களுடைய மதுபானம் என்பது பேரிச்சம். ஃபலிஹ் என்றால் மதுபானத்தில் பல பேர்கள் வச்சுருக்கிறான்ல, ஜின்னு, ஒயின், விஸ்கி, ரம்முன்ற இந்த மாதிரி பேர். அந்த மாதிரி அரபியில் வந்து ஒவ்வொரு கனியில் செய்கிறதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஃபலிஹ்னா பேரிச்சம்பழத்துடைய மதுன்னு அர்த்தம். காணத்து ஹம்ருஹும் யௌமைதன் அல் ஃபலிஹ், அன்றைய தினத்தில் அவங்களுடைய மதுபானம் என்பது வந்து பேரிச்சம்பழத்திலிருந்து தயாரிக்கப்பட்டதாக இருந்தது. கால பௌதுல் கௌமி, அப்போ சில பேர் பேசிக்கிட்டாங்க, குத்தில கௌமுன் ஒஹியஃபி புத்தூனிஹிம், வயிற்றில் மதுபானம் இருக்கும் நிலையில் ஒரு சாரார் கொல்லப்பட்டுட்டாங்களே, உஹது போரில் கொல்லப்பட்டுட்டாங்களே அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அனசு சொல்கிறாரு, ஃபான்சல் அல்லாஹு, அப்போ தான் அல்லாஹ் இறக்குறான், லைஸ் அலல்லதீன் ஆமனு அமிலு சாலியாத்தி ஜுனாஹுன் ஃபிமா தாயிமு, இவர்கள் சாப்பிட்டதற்காக வேண்டி குற்றம் கிடையாது. இப்போ 5:93 சொன்னோம்ல, அந்த வசனம் இப்போ தான் இறங்குது. அப்போ உஹதை ஒட்டி தான் வருதுன்னு விளங்குதா? இதெல்லாம் வச்சு தான் அவங்க அறிஞ்சு என்ன செய்கிறாங்க, உஹதை ஒட்டினா 3வது உஹது முடிஞ்ச உடனே தான் வந்திருக்குது. ஏன்னுக்கிட்ட அதை இந்த வசனம் வந்த உடனே என்ன பேசிக்கிறாங்க, இந்த மதுபானத்தை அறிஞ்சிட்டு கொல்லப்பட்டுட்டாங்களே, உஹது போரில் கொல்லப்பட்டாங்களேன்னு பேசிக்கிறாங்க. அப்போ உஹது போருக்கு ஒட்டி தான் இது நடக்கிற, பல வருடங்கள் கடந்து நடக்கலை அப்படின்னு அந்த இப்னு தைமியா போன்ற குர்துபி போன்ற அறிஞர்கள் விளங்குறதுக்கு இது ஒரு ஊக்குவிக்கிற ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இது குறித்த இன்னும் மதுபானத்தை பற்றிய கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.